காவல்துறையை பொதுமக்கள் மதிக்க வேண்டும்ங்கிற இதுதான் எனக்கு பெரிய ஜோக். இவர் ஸ்டாலின் சொல்றது. ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடும் கண்காணிப்படவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட கனிவாக நடந்துக்குங்க. அதே போல் காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும். காவல்துறையை மதிக்கிறத பற்றி ஸ்டாலின் சொல்கிறாரா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க, இவங்க எந்த லட்சணத்தில் காவல்துறையை மதித்தாங்க. கருணாநிதியை கைது செய்யும்போது அந்த காவல்துறை பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த அதிகாரிகள் போய் கெஞ்சினாங்க, ஐயா இந்த மேம்பால ஊழல் வழக்கில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, தயவுசெய்து ஒத்துழைங்க, கைது பண்ணி கொண்டு போகிறோம், நீங்கள் நீதிமன்றத்தில் ஒன்றுங்களை கொண்டு போய் விட்டுறோம், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கலான்னு கெஞ்சினாங்க. கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு ஒத்த கையை காட்டிட்டு அண்ணாதுரை காட்டினார்ல, அவர் மேலே இவர் ஒத்த கையின்னு இப்படி காட்டினார். ஃபோனை வந்து இதுக்குள்ளே அண்டர்வருக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தார். பாத்ரூம் உள்ளே போய் முரசொலிமாறனுக்கு ஃபோன் பண்ணி, வா நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிடு வர சொல்லுன்னு ஆளை திரட்டிட்டார். முரசொலிமாறன் மத்திய மந்திரி. அதனால் அவர் என்ன பண்ணார், உள்ளே வந்த உடனே காவல்துறை மதிக்க சொல்கிறாரு. இவங்க மாமா முரசொலிமாறன் வந்த உடனே டிஐஜி மூஞ்சியில் பாக்ஸிங் அடித்தார், ஒரே குத்து டிஐஜி. அந்த காட்சியெல்லாம் இப்போ போலீஸில் இருக்குது, டிவியெல்லாம் இப்போ இல்லை. அதை பார்த்தீங்கன்னா முரசொலிமாறன் குத்தும்போது இவ்வளோ பெரிய மோதிரம், அந்த டிஐஜி அப்படியே முகத்தை இது பண்ணி போனார். அதுக்கு எப்படி எந்த அளவுக்கு மதித்தாங்க பாருங்கள் காவல்துறை. அதுக்கப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்ட்டார். தலைக்கு வேலை தூக்குனாங்க. போலீஸ்காரன் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். காவல்துறை தலைக்கு மேலே தூக்குனா, முரசொலிமாறனையும் தலைக்கு மேலே தூக்குனாங்க. கையால் தலையில் அடித்தார், போலீஸ்காரன் தலையில் டம்முன்னு. அந்த காட்சியெல்லாம் அருமையான காட்சி. எந்த அளவுக்கு காவல்துறை மதித்தாங்க பாருங்கள். இவர் சொல்கிறார் காவல்துறையை மதிக்க வேண்டும். அந்த பக்கம் இவர் சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு கொண்டு போனால் டிஆர் பாலு வந்து காவல்துறையே கேட்காத கேள்வி கேட்டார். உடனே இவங்க வீட்டு பெண்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எந்த இதுலேயும் டிக்ஷனரிலையும் பார்க்க முடியாது. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே பேச முடியாது. அவங்க குடும்ப பெண்கள் கெட்ட வார்த்தையில் காவல்துறையை துப்புனாங்க. கெட்ட வார்த்தையில் அவ்வளவு அர்ச்சனை பண்ண. இவங்க வீட்டுக்கு காவலுக்கு இருக்கிற போலீஸ்காரனே எதிரியாக நினைப்பாங்க. மதிப்பீங்களா? சிவாஜி இவர்கிட்ட கேட்குறேன், ஸ்டாலின்கிட்ட, காவல்துறையை எல்லா பொதுமக்களும் மதிக்க வேண்டும். நீங்களே உங்கள் வீட்டுக்கு காவலுக்கு இருக்கான ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டு கொடுத்துருக்கீங்களா? ராஜாத்தி அம்மாள் வீட்டில் இருக்கிற போலீஸ்காரெல்லாம் புலம்புவான், ஒரு தண்ணி போய் கேட்பாங்க, தண்ணி வெளில வாங்கி குடியும்பாங்க. இங்கேயும் இப்படி தான், கோபாலபுரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் தண்ணி வெளியில் வாங்கி குடியும்பாங்க. போலீஸ்காரர்களை காலில் போடும் செருப்பாக மதித்தவர் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் அப்பாவும். நீங்கள் வந்துக்கிட்டு போலீஸ் காவல்துறையை மதிக்க வேண்டும்னு போலீஸ்காரனுக்கு சொல்கிறது பொதுமக்களுக்கு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்?